வணக்கம். வணக்கம். தீரன் திருமுருகன். 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ரஜினிகாந்த் பற்றிய தகவல்கள். உழைப்பால் உயர்ந்தவர் என்று 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் வந்து சேர்த்து இப்ப வெளியிட்டு இருக்கானுங்க. யாரு வரலாறா? யாருடா படிக்க? குடிகார சிகரெட் மட்டுமே புடிச்சு இளைய தலைமுறை கெடுத்து குட்டியச்சாக்குனவன். நான் சிகரெட்டு குடிச்சா இளைய தலைமுறை கெடுத்து குட்டியாச்சா ஆக்கிட்டேன்னு சொல்லி பல மேடையில பல இடங்கள்ல வந்து வெளிப்படையா பேசி தெரிஞ்சவன். குடிச்சுட்டு தண்ணிய போட்டு ஏர்போர்ட்ல சண்டை போட்டவன். அவன் வரலாறு என்னைய படிக்க சொல்லியடா? தமிழ்நாட்டுல வந்து கடின உழைப்பால் உயர்ந்த தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கான்? அப்படிலாம் எங்களுக்கு சொல்ல மாட்டியடா நீ? எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சு? வெள்ள வெட்டி வெள்ள சட்டை தானே கட்டிக்கிட்டு நீ? நீங்க வெள்ள வெட்டி வெள்ள செட்டி கட்டுறதுனால உங்களை தமிழர்கள் தானே உலகம் முழுக்க உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் டெல்லிக்கு போயிட்டீங்களாங்க. நீங்க மட்டும் தனித்துவமா தெரியுங்க. காரணம் என்ன? நீங்க கட்டுற வெள்ள வெட்டி வெள்ள சட்டை உங்களுக்கு எல்லாம் மண்டைக்குள்ள ஏதாவது இருக்குதா? இல்ல வேற எதுவும் களிமண்ணை தூக்கி வச்சுட்டாங்களா? பெத்தெடுக்கும் போது உங்களை எல்லாம் வந்து மூளையோட தானே பெத்தெடுத்துக்காங்க. இல்ல பூம்பு மாடா ஆயிட்டீங்களா? இல்ல வெளிப்படையா உங்களுக்கு கேக்குற கொஞ்சமாவது இனமான சொரணை இருந்துனாக்க இந்த மாதிரி பாடத்திட்டத்தை நீங்க சேர்ப்பீங்களா? ஒரு குடிகாரனை சேர்த்து வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆளு சிவாஜி. அவராவது நடிகர் திலக சிவாஜி, அவரை பத்தியாவது 2 வரி சொன்னோம். அவரை சொன்னா கூட நாங்க எதிர்ப்போம். இந்த ஆளை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. சில்க் சுமிதாவை சொன்னா கூட வந்து வரலாறு நாங்க வந்து ஏத்து படிச்சுடுவோம். ஏன்னா சினிமா துறைக்கு வரலனாக்க நீ என்ன ஆயிடுவேன்னு கேட்டதுக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு போராடுவதற்கு நான் போயிருப்பேன். நான் ஒரு போராளி ஆயிருப்பேன். வெளிப்படையா நான் ஒரு நக்சலைட் ஆயிருப்பேன். மக்களுக்கான பிரதிநிதி ஆயிருப்பேன்னு சொன்னவர் சில்க் சுமிதா. இந்த வெங்கப்பைய வீணப்பைய எனக்கு என்ன சொல்றனே தெரியல. 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வரலாறு வேணா படிங்க. ரஜினிகாந்த் பற்றிய வரலாறு மாணவர் மாணவிகள் அந்த திட்டம் வந்து கிழிச்சு தூக்கி வீசுங்க. இன்னையில இருந்து நான் ஆரம்பிச்சிருவேன். 5வது பாட புத்தகம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த புத்தகத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரஜினிகாந்தோட வரலாறு இருக்குன்னு புத்தகத்தை கிழிச்சு போட்டுருவேன். மானம் கட்டவங்களா, சூடு சொரணை கட்டவங்களா. இனி வந்து கோச்சையோட வரலாறையும் சொல்லுவாங்கடா, திணிக்க சொல்லுவாங்கடா. என்ன அதையும் வந்து 5வது பாடத்துல 7வது பாடத்துல போட்டுருவீங்கடா? இந்த வெக்கம் கட்டவங்களா. எதை போடணும் எதை போடக்கூடாது வித்தியாசம் இல்லையடா. இளைய தலைமுறைக்கு எதா கொடுக்க பாக்குறீங்க நீங்க? இதுதானா நீங்க வந்து நீங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இளைய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய சொல்லு? வீணா போனவங்களா, திருந்துங்கடா. இல்லைன்னா நீங்க வந்து என்ன சொல்றன்னு தெரியலடா. நம்ம உடனடியாக பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வரலாறு நல்ல வரலாறு தான் படிப்போம். ரஜினிகாந்த் போன்ற வரலாறு நாங்க பாடத்திட்டத்தினுடைய புத்தகத்தை கிழிச்சு போடுவோம். நன்றி, வணக்கம். இப்புதிய மீசான் தராசு முகநூல் தளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். அத்துடன் இப்பதிவை ஷேர் செய்ய மறவாதீர்கள்.